கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த பத்தி யோசிக்கணும். அதுல முதல் விஷயம் வந்து காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காயினுக்கும் டோக்கனுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னது, காயின்னா என்னது, டோக்கன்னா என்னது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் வந்து காயின் அப்படின்றது பிட்காயின் அண்ட் இத்தீரியம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே காயின் கேட்டகரியில வந்து சேர்ந்துரும். எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு காயினுக்கு வந்து அதோட ஓன் பிளாக் செயின் இருக்கோ, டிரான்சாக்சனை வந்து ஓனாவே வேலிடேட் பண்ணுதோ அதோட பிளாக் செயின்ல வந்து சோ அதை தான் நம்ம வந்து காயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டோக்கன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இல்லனா நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. சோ நான் வந்து ஒரு காயினை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பிளாக் செயின்லாம் இப்போதைக்கு வேணாம், நான் வந்து ஃபாஸ்டா உருவாக்கணும், சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும், நான் உருவாக்கக்கூடிய அந்த காயின் வந்து அதுக்கு அடுத்தபடியா இந்த காயின்ல வரக்கூடிய டிரான்சாக்சனை வந்து வேற பிளாக் செயின் மூலியமா வேலிடேட் பண்ணாலே போதுமானது. ஆனா அந்த காயினை உருவாக்குறேன் இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான அட்வான்டேஜ வந்து நான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பிட்காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டோக்கனை ஜெனரேட் பண்ண முடியாது. ஆனா இத்தீரியம்க்கு கீழே வந்து ERC20 டோக்கன் அப்படின்ற ஒரு டோக்கனை வந்து ஜெனரேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபுல்லா கான்செப்டா கொண்டு போய் டோக்கனை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டோக்கன்ல வந்து ஏதாவது டிரான்சாக்சன் நடந்துச்சுன்னா அந்த டோக்கனுக்கு பிளாக் செயின் இல்ல அப்படின்ற காரணத்தினால இத்தீரியம் பிளாக் செயின் இருக்கு இல்லையா, அங்கதான் எல்லா டிரான்சாக்சனுமே வேலிடேட் செய்யப்படும். சிம்பிளா வந்து ஓனா பிளாக் செயின் இல்லாத ஒரு காயினுக்கு பேர் தான் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓனா பிளாக் செயின் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வந்து காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து காயின்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெஸ்டா, டோக்கன்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெஸ்டா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கு என்னுடைய சஜஷன் வந்து ஃபார் ஷார்ட் டேர்முக்கு ப்ராஃபிட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டோக்கன் ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு வந்து டோக்கன்ல வந்து சோசியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும். சோ அதனால அதிகப்படியான மக்கள் வந்து ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ண ஆசைப்படுவாங்க. பட் ஃபார் லாங் டேர்முக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காயினுக்கு வந்து ஆல்ரெடி பிளாக் செயின் வந்து ஓனாவே இருக்கோ அதை நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணீங்கன்னா, அனலைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது லாங் டேர்முக்கு ப்ராஃபிட் தர்றதுக்குமே வாய்ப்புகள் வந்து அதிகமாவே காணப்படும். பட் ஒரு முக்கியமான விஷயம், கிரிப்டோ கரன்சியை பொறுத்தளவுக்கு 100% ரிஸ்க் அப்படின்ற விஷயம் வந்து அடங்கி இருக்கிறதுனால எந்த ஒரு காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே யார் சொல்ற இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் நான் சொல்ற இன்ஃபர்மேஷனுமே ஒரு சிம்பிளான கான்செப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனா மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்களா ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே காணப்படுது.